ஹாய் buddies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022ல வெளியான ஜோ ஒன் ஜோ. மேத்யூ தாமஸ், நிக்கிலா அப்புறம் நசீல நடிச்சு 2022ல ரிலீஸ் ஆன படம் தான் ஜோ ஒன் ஜோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் படம். படத்த பார்த்தீங்கன்னா, அருண் டி ஜோஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்தா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில அக்கா, தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஜோமோன், ஜோமோல். அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது, லவ் லெட்டர். அதில் ஜோன் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, தம்பிக்கு யாரோ லவ் லெட்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தம்பி என்ன நினைக்கிறான்னா, அக்காவுக்கு யாரோ லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த லவ் லெட்டரை யார் எழுதுனா, அதுக்கப்புறம் கதை எப்படி மாறுதுன்றது தான் இந்த படத்தோட ஃபுல் கதை. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, அப்புறம் அவங்க அப்பாவோட அம்மா, ஒரு அக்கா, ஒரு தம்பி இருக்கிறாங்க. இதில் அக்காவா பார்த்தீங்கன்னா, நிக்கிலா ப்ளே பண்ணியிருக்காங்க. தம்பியா பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. மேத்யூ தாமஸ்க்கும் நிக்கிலாவுக்கும் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸ் என் அக்காவுக்காடா லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு அடிப்பார். அதுலேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகும். பேண்டமிக் டைமில் நிக்கிலாவும் மேத்யூ தாமஸும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. மேத்யூ தாமஸ் பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அவர் காலேஜ் போக மாட்டார். வீட்டிலேருந்து ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நிக்கிலாவுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அவங்க அம்மா நிக்கிலாவுக்கு எல்லா வேலையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் அவளுக்கு பிடிக்காது. ஏன் மேத்யூ தாமஸ் அவனுக்கு சொல்ல மாட்டேன்ற, எனக்கு மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டுருக்கும். அப்புறம் மேத்யூ தாமஸோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, நசீலனும் இன்னொரு பையனும் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் டைமில் வெளியில் போயிட்டு தம் மட்டும் அடிச்சுட்டு அங்கெல்லாம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. விமலாதன் சொல்லுவாங்க மேத்யூ தாமஸ் கிட்ட, எனக்கு ஸ்கூட்டி கற்றுக் கொடு, வெளியில் வாடா போய் ஸ்கூட்டி கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மேத்யூ தாமஸ் சொல்லுவார், வெளியில் ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க, ஸ்கூட்டியெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, நீ வீட்டு காம்பவுண்ட்லேயே ஓட்டிட்டு சுற்று அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நசீலன் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஒரு 2-3 வயசு பெரியவராக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எல்லா இதுக்கும் ஒரு பிரதர்வுட் மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருப்பார். அப்புறம் மேத்யூ தாமஸ் அப்புறம் இன்னொரு பையன் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்பயுமே தம் அடிக்க வெளியில் போவாங்க. அப்புறம் மீன் பிடிக்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கேங் இருக்கும். அவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார கேங்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்ட்லி மாஸ்க்கு, பைக்கு அப்படி தான் இந்த நெட்டில் தான் மீன் பிடிப்பாங்க. அவனுங்களை கண்டாலே மேத்யூ தாமஸ்க்கும் நசீலனுக்கும் பிடிக்காது. அதனால் அவனுங்க எப்பப்போ வரானுங்களோ அப்போல்லாம் அவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லாட்டி அவனுங்களை ஏதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நசீலனுக்கு நிக்கிலா மேலே ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும். ஆனால் மேத்யூ தாமஸ்ட்ட சொல்ல மாட்டார். மேத்யூ தாமஸ் வீட்டுக்கு போவார், நிக்கிலாவை பார்ப்பார், பேசுவார். அவங்களுக்கும் இவனை பிடிக்கும். இதில் நசீலனோட பேர் மனோஜ். அப்போ அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி நான் மீன் வளர்க்குறேன், அதுக்கு ஃபுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிக்கிலா. இவரும் இப்போ அவங்க கேட்பாங்க, அதுக்கு அடுத்த வாரமே போயிட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க. அப்போ நிக்கிலா கேட்பாங்க, எப்படி நான் போன வாரம் சொன்னது இப்போ ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக கொடுக்குற அப்படின்ற மாதிரி நசீலன்ட்ட கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நசீலன் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நசீலன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நிக்கிலாட்ட சொல்லுவாங்க. அப்போ நிக்கிலா சொல்லுவாங்க, நான் வீட்டிலே இருந்து போர் அடிக்குது, நீங்களும் வெளியில் போகிறீங்களே, என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நசீலன்ட்ட சொல்லுவாங்க. சரி அதில் என்ன இருக்குது, நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிக்கிலாவும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே மேத்யூ தாமஸ் என்ன சொல்லிடுவாருன்னா, நம்ம என்ன வெளியில் சும்மா ஜாலியாக போகிறோம், தம் அடிக்க தானே போகிறோம், அவளை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி மேத்யூ தாமஸ் சொல்லிடுவாரு. ஆமாம் நசீலனும் ஆமாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ நிக்கிலா பார்ப்பாங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் மேத்யூ தாமஸ் கேங்கில் இன்னொரு பையன் இருப்பான். அவனுக்கு ஒரு ஆள் இருக்கும். அப்புறம் அந்த ஆளோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நசீலன்ட்டையும் மேத்யூ தாமஸ்ட்டையும் தம் அடிக்கும்போது சொல்லிட்டு இருப்பாரு. மேத்யூ தாமஸ் என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் கேட்டுட்டு, உனக்கு மட்டும் எப்பட்றா இப்படிலாம் அமையுது அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸ் வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிக்கிலா கேட்பாங்க, ஏன்டா என்னை விட்டுட்டே போயிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் மேத்யூ தாமஸ் சொல்லுவார், இந்த மாதிரி போனால் வேறு என்ன பண்ணுறது, அங்கே தான் போலீஸ் இருக்குல்ல, உன்னை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி மேத்யூ தாமஸும் சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பாரு. மேத்யூ தாமஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவர் படிக்க மாட்டார். தளபதி படம் மாஸ்டர் படத்துலேருந்து பாட்டை போட்டுட்டு அவர் பாட்டு கேட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, நசீலன் பார்த்தீங்கன்னா, இந்த பைனாப்பிள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு பாட்டிலில் வைன் காய்ச்சிக்கிட்டு அவரு ஒரு பக்கம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக நசீலனை கூட்டிட்டு அவரோட ஃப்ரெண்டு வா என் ஆளை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் டைம். அப்போ அந்த டைமில் யாரும் போக முடியாதனால ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொரியர் வந்த மாதிரி இவங்க 2 பேரும் போவாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா சொல்லுவார், மாஸ்க் போட்டிருக்கியா, சானிடைசர் யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு அந்த பார்சலை வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் அவர் அந்த பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா, வாசல்லே எட்டி பார்த்துட்டு போயிடும். என்ன பண்ணுவாருன்னா, இவ்வளோ தூரம் பொண்ணு கூட பேசாமல் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திருப்பி கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் அங்கே போனோம்டா, ஆனால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி மேத்யூ தாமஸ்ட்ட சொல்லுவாங்க. அப்போ மேத்யூ தாமஸ் சொல்லுவார், என்னை மட்டும் விட்டுட்டு போயிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நசீலன் சொல்லுவார், இல்லை நான் வெளியில் அவன் டக்குன்னு கூப்பிட்டான் அதனால் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மேத்யூ தாமஸ் சொல்லுவார், இனிமேல் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தாமஸும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டியூஷன் படிக்க வர பொண்ணுங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருப்பார் சும்மா ஜாலியாக. ஆனால் பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமலனுக்கு அது பிடிக்காது. என்ன இவன் ஜாலியாக பேசியிருக்கான், டேய் உள்ளே போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை இன்சல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா காண்டோட உள்ளே போயிடுவார். ஒரு நாள் என்ன பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமலநாதன் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. தாமஸும் அப்போ வாடா நசீலன் சொல்லுவான், வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் என்ன ஃபோன் பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு மேத்யூ தாமஸ் கேட்டை தாண்டி போவார். அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு
ஒரு பைப்பு மாரி இருக்கும். அந்த பைப்ல ஒரு லெட்டர் கிடைக்கும். அந்த லெட்டர பார்த்தோம்னா, டியர் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டர் மாரி இருக்கும். அந்த லவ் லெட்டர் பார்த்துட்டு திரும்பும்போது ஒரு நிஞ்சால ஒரு பைக் கிரீன் கலர் பைக் வேகமா போவும். அப்ப மேத்யூ தாமஸ் நெனச்சுருவாரு, அவன் தான் வச்சுட்டு போறான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த காண்டுலயே போயிட்டு நசீலன பார்க்க போவாரு. நசீலன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாரி நம்ம இந்த பக்கெட் வச்சு சிக்கன் செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்து இவனுங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த தகர டப்பா மாரி எடுத்து அதில மசாலாலாம் தடவி, அந்த குச்சிய நட்டு வச்சுட்டு, அத சுத்தி பட்டமாக்கு போட்டுட்டு பத்த வச்சுட்டு போயிருவாரு. நசீலன் சொல்லுவாரு, "நான் ஒரு முக்கியமான விஷயமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. தாமஸும் என்னன்னு பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லெட்டர் வந்தத நெனச்சுட்டு அவரு ஒரு இதுல உட்காந்துட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பத்த வச்ச பட்டமாக்கு ஃபுல்லா பத்தி வயல் ஃபுல்லா அவங்க வீடு தோட்டம் ஃபுல்லா பத்த ஆரம்பிச்சுரும். அப்பதான் நசீலன் உள்ள வருவாரு. "ஏன்டா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதுக்கு இப்படி பத்த வச்சுட்டீங்களேடா" அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊத்தி அமச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் எல்லாம் தீஞ்சு போயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க மீன் புடிக்க போவாங்க. மீன் புடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெரிய மீனா மாட்டும். அவரு வந்து நசீலன் வந்து என்ன சொல்லுவாரு, மேத்யூ தாமஸ்ட்ட "இந்த மீன நீ எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு, "நான் முன்னாடி கேட்டதுக்கு நீ குடுக்கவே இல்ல. இப்ப குடுக்குற" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "இல்ல எடுத்துட்டு போ" அப்படின்ற மாரி நசீலன் சொல்லிருவாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமலநாதன் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சனால, "நீ மீன் எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடு" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அப்புறம் வந்து மேத்யூ தாமஸ் வந்து போய் நசீலன்ட்ட சொல்லுவாரு, "இந்த மாரி எங்க அக்காவுக்கு ஒரு லவ்வர் இருக்கிறான். அவன் தான் லெட்டர் வச்சுட்டு போறான். எனக்கு பயமா இருக்குது. அவங்க 2 பேரும் ஓடி போயிருவாங்களா?" அப்படின்ற மாரி சொல்லுவான். நசீலனும், "என்னடா இது நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு எவனோ ஒருத்தன் வரான்னு" சொல்லிட்டு மேத்யூ தாமஸ்ட்ட அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவங்க லவ் பண்ணா லவ் பண்ணிட்டு போறாங்க. அதில நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே நசீலன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற லவ்வர்ஸ்லாம் அப்படி கிடையாது. பொண்ணுங்கள ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படின்ற மாரி நசீலன் சொல்லுவாரு. அத பார்த்து பயந்த மேத்யூ தாமஸ், ஆமா அந்த மாரி எங்க அக்காவுக்கு நடந்துறக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் இத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் தூக்கி வீசினத வந்து நிக்கிலா பார்த்துருவாங்க. நிக்கிலா பார்த்து இந்த லெட்டர் எடுத்து படிச்சோனே, அதிலயும் ஜோன்னு பேர் இருக்கும். அப்ப நம்ம தம்பிக்கு தான் யாரோ லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்ற சொல்லி அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா நேக்கா கேட்பாங்க நிக்கிலா விமலநாதன், "என்ன எப்ப பார்த்தாலும் ஃபோன நோண்டிட்டே இருக்க? யார்ட்ட பேசிட்டு இருக்கிற?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "நான் யார்ட்ட பேசினா உனக்கு என்ன?" அப்படின்ற மாரி மேத்யூ தாமஸ் சொல்லிருவாரு. மேத்யூ தாமஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே லூடோ விளையாடுவாரு. லூடோல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டா இருக்கும். அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா, கேப்டன் மார்வெல் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரொஃபைல்ல சேவ் ஆயிருக்கும். அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சு நிக்கிலா விமலநாதனும் நெனச்சுக்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மேத்யூ தாமஸ் வந்து நிக்கிலா விமலநாதன் ரூமுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதா? லெட்டர் கிட்டர் ஏதாவது கிடைக்குதா? யார் பண்ணாங்க? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. நிக்கிலா விமலநாதனுக்கும் தெரிஞ்சிரும், இவன் ஏதோ பண்றான் நம்ம ரூம்ல வந்துட்டு, ஏதோ தேடிட்டு இருக்கிறான். ஒருவேளை அவன் ஆள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சதுனால ஏதோ தேடுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுருவாங்க. இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது மேத்யூ தாமஸ்க்கு ஒரு கனவு வரும். நிக்கிலா விமலநாதன் வந்து அந்த பையன் கூட பைக்ல போற மாரி கனவு காணுவாரு. அப்புறம் உடனே எந்திரிச்சுட்டு பயந்துருவாரு. நசீலன் சொல்லுவாரு, "நம்ம வாட்ஸ்அப்ப ஹேக் பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்ப மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு, வாட்ஸ்அப் எப்படி ஹேக் பண்ண முடியும்? அதெல்லாம் உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "அதெல்லாம் எனக்கு அசால்ட்டா தெரியும். அதனால தான் நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சேன்" அப்படின்ற மாரி நசீலன் சொல்லுவாரு. "சரி அப்ப வா வீட்டுக்கு நாளைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் ஹேக் பண்ணி யார் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம்னு" சொல்லிட்டு மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு. நசீலன் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வீட்டுக்கு போவாங்க. மேத்யூ தாமஸ் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட வந்து "பல பஜ்ஜி சுட்டு குடுங்கம்மா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் "எண்ணெயும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்புட்றா சுடுறது?" அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்து மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு, "நான் நான் வந்து கேட்டா மட்டும் எதுவும் செஞ்சு தராதீங்கம்மா" அப்படின்னோனே, அவங்க அம்மா "சரி நான் செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லி பல பஜ்ஜி செஞ்சு குடுப்பாங்க. நிக்கிலா அப்புறம் மேத்யூ தாமஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமலநாதன் வந்து அந்த பேட்டர்ன் போடுறது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய வச்சே போடுவாங்க. குளிக்க போற டைம்ல பார்த்து அவங்க ஃபோன் எடுத்துட்டு வந்து அந்த பேட்டர்ன போட்டு வாட்ஸ்அப் வெப்ல லாகின் பண்ணி யார் யாரு மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நைட் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. விமலநாதனுக்கு தெரியாது இவங்க இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு, "இப்ப என்னடா பண்ணலாம்?" அப்படின்ற மாரி நசீலன்ட்ட கேட்பாரு. நசீலனும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். யாராச்சும் ஒருத்தன் மெசேஜ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு லவர் பார்த்தீங்கன்னா, அவரோட ஆளுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. நசீலன கூட்டுட்டு. கூட வந்து மேத்யூ தாமஸும் நானும் வரேன்னு முதல்லயே சொல்லியிருப்பார்ல. அதனால மேத்யூ தாமஸ கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போயிருவாரு. நசீலனும் மேத்யூ தாமஸும் வெளியில நடந்து வருவாங்க. மேத்யூ தாமஸ்க்கு இப்ப இந்த படத்துல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இவங்க ரொம்ப டென்ஷன் ஆனாருன்னா, அவருக்கு வந்து பாத்ரூம் வர ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸும் நசீலனும் நடந்து வருவாங்க. அப்ப நசீலன கூப்பிடுவாரு. "இந்த பாரு இந்த மாரி பைக்க தான் நான் பார்த்தேன். இந்த வீட்ல இருக்கிற பைக் மாரி தான் நான் பார்த்தேன்னு" சொல்லி பக்கத்து வீட்ல ஒரு பைக்க காட்டுவாரு. நசீலனும் பார்த்துட்டு, "சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எதுனாலும் காலையில வந்து பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு, "இல்ல இப்பயே பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். யாருன்னு கண்டுபிடிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ட தாண்டி போவாங்க. தாண்டி போனதுக்கப்புறம் மேத்யூ தாமஸ் பயங்கரமா டென்ஷன் ஆயி அவருக்கு பாத்ரூம் வர ஆரம்பிச்சுரும். அவரும் பாத்ரூமுக்கு ஓடிருவாரு. நசீலன் என்ன பண்ணுவாருன்னா, "நீயாடா என் ஆளு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறன்னு" சொல்லிட்டு அந்த பைக்க போட்டு தட்டிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு ஸ்கூட்டில வந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா, நசீலன், மேத்யூ தாமஸ் அந்த பையன் அப்புறம் எல்லாம் போயிட்டு கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்புட்றா போகுது லவ் அந்த மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு போலீஸ் வந்துரும். பேண்டமிக் டைம்னால போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, நசீலன் என்ன பண்ணுவாரு, ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாரு. அத எடுத்துட்டு ஓடி போயிருவாரு. அப்ப இவங்கலாம் மாட்டிக்குவாங்க. இவங்கலாம் மாட்டுனதுக்கப்புறம் போலீஸ் கேட்பாங்க,
என்னடா எல்லாத்து மேலேயும் ஃபைன் போட்டுமா, பேண்டமிக் டைமில் மாஸ்க் கூட போடாமல் ஏன்டா இப்படி சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை சார் நாங்கள் சும்மா தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. உடனே நசீலன் பார்த்தீங்கன்னா பழம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ நசீலனை கூப்பிடுவாங்க, நீ எங்கடா இங்கே சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னாலும், இந்த மாதிரி அக்கா பொண்ணுக்கு பழம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வாங்கி வச்சிருந்த பார்சலை சொல்லுவார். சரி இனிமேல் யாரும் இங்கே வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. மேத்யூ தாமஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியில் நின்றுட்டு இருப்பார். இவங்க அக்கா தான் வந்து எல்லா துணியும் துவைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ் பேண்ட் எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கிரவுண்டில் வந்து தம்மு பேக்கெட் வைக்க சொல்லி மேத்யூ தாமஸ்ட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ மேத்யூ தாமஸ் பேக்கெட்லேருந்து தம் எடுத்துருவாங்க நிக்கிலா. அப்போ வந்து மேத்யூ தாமஸ் மேலேருந்து சொல்லுவாங்க, சொல்லாத சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நிக்கிலா விமலாதான், அம்மா இங்கே பாருங்க இவன் சிகரெட் குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லிடுவாங்க. அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இவங்கடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேத்யூ தாமஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இன்னொரு பையன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டேருந்து இந்த பழக்கம் வந்துச்சுன்னே தெரியல, என் பையன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அக்கா சொல்லுவாங்க, நீ என்னைய மட்டும் கேள்வி கேட்குற, அவனை எதுவும் கேட்க மாட்டேன்ற, அதனால தான் அவன் இப்படி பண்ணி சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லுவாங்க. நைட்டும் ஆகும். அப்புறம் நிக்கிலா விமலன்ட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க லேப்டாப்பை வந்து செக் பண்ணுவாங்க, மேத்யூ தாமஸ் லேப்டாப்பை. அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் பார்த்துட்டு இருந்தது அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சிடும். உடனே பார்த்தீங்கன்னா நசீலனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்க அக்கா. நசீலனுக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் வீட்டுக்கே வர வேணான்னு சொல்லிடு, என்னோட வாட்ஸ்அப் இதை ஹேக் பண்ணுறானா, அவனை வரவே வேணான்னு சொல்லிடு, வந்தானா அவன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போனாங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் போலீஸ் நிற்கும். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிடும், நீங்கள் வந்தீங்களே என்னடா பண்ணீங்க, இங்கே போலீஸாக நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நசீலன் வீட்டுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு போவார். போயிட்டு என்ன மச்சான் நம்ம வந்தோம்ல, அது போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்கடா, போலீஸ் அங்கே நிற்கிது, நீ என்ன பண்ண எதாவது பண்ணி அப்படின்னு சொல்லி நசீலன்ட்ட கேட்பாரு. நசீலன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாடா நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த டயரை பஞ்சர் பண்ணி விட்டேன்டா, பின்னாடி டயரை நிஞ்சாவோட பைக்கில் அப்படின்றவாரு. ஏன்டா இப்படி பண்ண, இப்போ போலீஸ் நம்மளை தான்டா தேடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி வா நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெளியில் போகலாம், அப்போ மேத்யூ தாமஸ் அவனையும் கூப்பிட்டு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேத்யூ தாமஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோட ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஃபோனை செக் பண்ணிட்டு இருப்பாரு. செக் பண்ணும்போது இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஃப்ரீக்கான ஒரு பேர் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹார்ட்டின் மெசேஜில் அனுப்பிட்டு இருப்பாரு. உடனே மேத்யூ தாமஸ் டென்ஷன் ஆகி இவன் தான் உன் லவ்வரா அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலா விமலன் ஃபோனை பார்த்துருவாங்க. ஃபோனை பார்த்தோன்னே மேத்யூ தாமஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ யாருக்கிட்ட ஃபோன் பேசினாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் இதாக பேசிடுவார். உடனே நிக்கிலா விமலன் என்னை பற்றி என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து தடுத்து விடுவாங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க அக்கா சொல்லுவாங்க, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நீ என்னையவே கேளு, இவன் என்ன வார்த்தை சொல்லி என்னை திட்டினான் தெரியுமா? இவனுக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மேத்யூ தாமஸ் சொல்லிடுவாங்க, இவன் ஏன் கேனடாக்கு மாப்பிள்ளை வேணான்னு சொன்னானா, இவன் யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் இவன் வேணான்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி மேத்யூ தாமஸும் சொல்லுவார். அப்போ உடனே அவங்க அக்கா சொல்லுவாங்க, நான் யாரை வேணா லவ் பண்ணுவேன், உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி மேத்யூ தாமஸ் சொல்லிடுவாங்க. மேத்யூ தாமஸும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். மேத்யூ தாமஸ் போய் நசீலனை பார்ப்பாரு. அப்போ நசீலன் சொல்லுவார், மச்சான் இந்த மாதிரி வண்டியை பஞ்சர் பண்ணனால போலீஸ் தேடிட்டு இருக்குது, நம்ம எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மேத்யூ தாமஸ் சொல்லுவார், அதை விட என் அக்காவோட ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இன்ஸ்டா ஐடியில் இருக்காங்க இவன் தான் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபோனில் காட்டுவார். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நசீலன்ட்ட கேட்பாரு. அப்போ நசீலன் சொல்லுவார், இப்போ எதுவும் பண்ண வேணாம், நம்ம எங்கேயா வெளியே போயிட்டு வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே மேத்யூ தாமஸ் சொல்லுவார், நீங்கள் வேணா போங்க, நான் அவனை அடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வாங்கி பார்ப்பாரு. ஃபோனை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கையில் ஒரு டேட்டூ இருக்கும். அந்த டேட்டூவை பார்த்தோன்னா அவருக்கு சந்தேகம் வந்துடும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்க வர பணக்கார பசங்களில் ஒரு பையனோட கையில் அந்த டேட்டூ ஒட்டியிருக்கும். நசீலன் என்ன சொல்லுவார்னா, வாடா எனக்கு இவன் யாருன்னு தெரியும், இவனை போய் என்னை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பொட்டி கடையில் போயிட்டு தம்மு வெத்தலையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ நசீலன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் போய் வாங்குவார். அப்போ அந்த சொந்தக்காரங்க வரும்போது அந்த சொந்தக்காரங்க முன்னாடியே போய் வாங்குவார். இந்த மாதிரி தம் அடிப்பேன், சரக்கு அடிப்பேன், நீ வருவன்லாம் நான் பயப்பட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வயசானவர்கிட்ட சொல்லுவார். உடனே அந்த வயசானவர் ஃபஸ்ட்டு கேட்பார், நீ யார், எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பார். நான் தான் மனோஜ் சுந்தரனோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீ உன் காசு உந்தம்மு, நீ என்ன வேணால் பண்ண, அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். போய் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை அடிக்கிறதுக்காக இவங்க 3 பேர் போவாங்க. நசீலன் பார்த்தீங்கன்னா வெத்தலையை போட்டுட்டு தம் அடிச்சிட்டு இருப்பாரு. அது அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வந்து அங்கே ஒரு விழுந்துருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்காக அந்த பணக்கார பையன் ஒருத்தன் வருவான். அவன் வந்ததுக்கப்புறம் மேத்யூ தாமஸ் போயிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்டா எங்கள் அக்கா பின்னாடி சுற்றுற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் அந்த மீன் பிடிக்க வந்த பையன் சொல்லுவான், யாரா உங்கள் அக்கா, நான் யாரையும் பின்னாடி சுற்றலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், நீ தான்டா லெட்டர் வச்ச, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவான், நான் எதுக்குடா லெட்டர் வைக்கிறேன், நான் யார்ட்டையும் லெட்டர் வைக்கல, அப்போ எங்கள் அக்காட்ட ஏன்டா இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி மேத்யூ தாமஸ் சொல்லிடுவான். டே நான் வந்து இன்ஃப்ளூயன்சரு, அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், மற்றபடி எங்கள் 2 பேத்துக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
பார்த்தீங்கன்னா, நிஜமாலுமே அவங்க 2 பேத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இவங்களே அவங்கள தப்பா நெனச்சுக்குவாங்க. அப்ப மேத்யூ தாமஸ் சொல்லிருவாரு, "சாரி சேட்டா நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே நசீலன் என்ன பண்ணுவாரு, போதை தெளிஞ்சு எந்திரிச்சு அவர கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அப்புறம் வந்து போலீஸ் வரும். போலீஸ் வந்ததுக்கப்புறம் நசீலன்ட்ட மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு, "ஏய் நம்மள தானே பிடிக்க போலீஸ் வருது. ஓடி வாடா, ஓடி வாடான்னோனே இவங்க எல்லாம் 3 பேரும் ஓடி போயிருவாங்க. அந்த தோப்புல 3 பேர் நடந்துட்டு இருக்கும்போது வந்து மேத்யூ தாமஸ் வந்து சொல்லுவாரு நசீலன்ட்ட, "இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எங்க அக்கா பாட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்குன்னு தான் நான் உன்ட்ட சொன்னேன். நீ தான் வந்து இது ஏதோ தப்பான ஆளா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி இவ்ளோ பிரச்சனை பண்ணி விட்ட. எனக்கு காலையில எங்க அக்காவுக்கும் எனக்கும் சண்டை" அப்படின்ற மாரி நசீலன்ட்ட சொல்லுவாரு. உடனே நசீலன் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தியா, "எல்லாமே என் தப்பு தான்டா. உங்களுக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணல. அதெல்லாம் என் தப்பு தான்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. கேட்பாரு மேத்யூ தாமஸ்ட்ட, "இதுவரைக்கும் உங்க பிரச்சனைனால தான் நான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு யாருமே என் பிரச்சனைக்கு நீங்க வந்தது கிடையாது. போலீஸ் வந்து புடிச்சா கூட எல்லாத்துக்கும் நான் தான்னு சொல்லிட்டு பழி வாங்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நசீலனும் போவாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பையன் வந்துட்டு, "மச்சான் விடு கோச்சுக்காத" அப்படின்னுவாரு. நசீலனும் கைய தட்டி விட்டு போவாரு. உடனே நசீலனோட ஃப்ரெண்டும் சொல்லுவாரு, "நம்ம இங்க இருந்தா பிரச்சனை தான். நம்ம கொஞ்ச நாள் வெளியில இருப்போம். நீங்க போயிட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க. நம்ம வேற ஊருக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. மேத்யூ தாமஸும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போவாரு. பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமனாதன்ட்ட அவங்க அப்பா பேசிட்டு இருப்பாரு. "ஏன் இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாரு. அப்ப அவங்க அப்பாட்ட, நீங்க வந்து பேசாதீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்றதில்ல. அவனுக்கு எதுவும் சப்போர்ட் பண்றீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா சொல்லுவாரு, "இருக்கிறதே நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடக்கூடாது. எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும். இந்த மாரிலாம் நடந்தா அவங்க அம்மாட்ட அப்பலாம் பேசக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே நிக்கிலா விமனாதனும், "சரி நம்மளும் தெரியாம அவன அடிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ஆயிருவாங்க. மேத்யூ தாமஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வெளியில வருவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமனாதன் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு, "எங்கடா போற?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு, "நான் எங்கேயும் போல" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸ் ஃபோட்டோவ ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்கிற மாரி காட்டுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு மேத்யூ தாமஸ் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி பக்கத்து வீட்ல இருக்க ஃபேமிலி வந்து சண்டைக்கு வந்துருவாங்க. அப்ப எதுக்கு சண்டைக்கு வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்புறம் மேத்யூ தாமஸ்ட்ட பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, "யார்றா அவங்க? எதுக்குடா வந்திருக்காங்க?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "எனக்கு தெரியாதுப்பா" அப்படின்ற மாரி மேத்யூ தாமஸ் சொல்லுவாரு. அந்த பக்கத்து வீட்லேருந்து அந்த ஆள் வந்து சொல்லுவாரு, "உன் பையன் பாரு என் பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாரி என் பொண்ணும் அவன் மேல பைத்தியமா இருக்குது. அவன் ஃபோட்டோலாம் வரைஞ்சிட்டு இருக்குது" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவாரு, "எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுப்பா. இவங்க வந்து சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த சேட் எடுத்து காட்டுவாரு. "அப்ப நீ தானடா சேட் பண்ணியிருக்க" அப்படின்ற மாரி சொன்னோனே, அப்ப அதில பார்த்தீங்கன்னா, கேப்டன் மார்வல்ன்னு இருக்கும். அப்புறம் இவரு உடனே ஒரு மாரி ஆயிருவாரு மேத்யூ தாமஸ். கேப்டன் மார்வல்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன்லப்பா, காலேஜ் படிக்குது பெங்களூர்ல. அந்த பொண்ணோட ஐடிப்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா, மேத்யூ தாமஸ்க்கு வந்து அந்த ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா நிக்கிலா விமனாதன்ட்ட டியூஷன் படிக்கிற பொண்ணு. அப்ப நிக்கிலா விமனாதனுக்கு டவுட் வந்து இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதுற மாரி மலையாளத்தில அவங்க பாட்டிய வச்சு ஒரு போயம் மாரி எழுத சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் எழுதி குடுப்பாங்க. எழுதி குடுத்தா நிக்கிலா விமனாதன் பார்ப்பாங்க. அந்த கையெழுத்துல யாருதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஆனா யாருதும் மேட்ச் ஆகாது. முன்னாடி சொல்லுவாங்க, "நான் உன் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அந்த லெட்டரோட செக் பண்ணி பார்த்தேனே, ஆனா மேட்ச் ஆகலையே" அப்படின்ற மாரி அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுவாங்க, "நான் ரைட்லயும் எழுதுவேன், லெஃப்ட்லயும் எழுதுவேன். நான் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுன லெட்டரு. அதனால தான் உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா விஷயம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மேத்யூ தாமஸ் அவங்க அப்பா சொல்லுவாரு, "எல்லாமே உன் பொண்ணு மேல தான் பிரச்சனை. என் பையன எதுவும் சொல்லாத. இனிமேல் என் பையன அடிச்சீன்னா, அப்புறம் நான் என்ன வேற மாரி பார்ப்பேன்" அப்படின்ற மாரி மேத்யூ தாமஸ் அவங்க அப்பா சொல்லிருவாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமனாதன் சொல்லுவாங்க, "இவன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்திருக்கான் என் வாட்ஸ்அப்லாம். யார்ரா அதுக்கு ஐடியா குடுத்தான்னு" சொன்னோனே, நசீலன சொல்லுவாங்க. அப்ப மேத்யூ தாமஸ் அவங்க அம்மா வந்து டீ எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க எல்லாத்துக்கும். அப்ப நசீலன்ட்ட கேட்பாங்க, "நீ வந்து தம் அடிப்பியா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப "ஆமாம்மா, அப்பப்ப அடிப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப வந்து, "இனிமேல் இந்த மாரி அடிச்சீங்கன்னா, உங்க 3 பேத்தையும் அவ்வளோதான் அடிச்சு தொரத்திருவேன்" அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே நிக்கிலா விமனாதன் இந்த வாட்ஸ்அப் ஹேக் பண்ற ஐடியாவ யார் சொன்னோனே, நசீலன் சொன்னோனே, "இனிமேல் என் விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது. சரியா?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கப் கிட்ட ரெடி பண்ணி மேத்யூ தாமஸ் போட்டுட்ருப்பாங்க நிக்கிலா. அப்ப கேட்பாங்க மேத்யூ தாமஸ்ட்ட, "நீ எதுனாலும் வந்து என்ட்டயே டைரக்ட்டா கேட்கலாம்ல. ஏன் இந்த மாரி ஹேக்கிங் அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "இல்ல நான் உனக்கு லவ்வர் இருக்குன்னு நெனச்சு தான் அப்படி பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "சரி விடு பரவால்ல. ஏதோ ஒண்ணு 2 பேரும் சண்டை போட்டுட்டோம்" அப்படின்ற மாரி நிக்கிலாவும் சொல்லுவாங்க. அப்ப நிக்கிலா வந்து மேத்யூ தாமஸ சொல்லுவாங்க, "நான் உன்ட்ட ஒண்ணு சொல்றேன் யார்ட்டயும் சொல்லாத" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படின்னும்போது, "எனக்கு நெஜமாலுமே லவ்வர் இருக்கு" அப்படின்னுவாங்க. அப்ப உடனே மேத்யூ தாமஸ் அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுருவான். அதோட படத்த முடிச்சுருவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, Amazon Primeல இருக்குது. நல்ல காமெடி என்டர்டெயின்மென்ட்டா ஒரு படம் பார்க்கணும் 3 மணி நேரம் ஜாலியான இந்த படத்த பார்க்கலாம். மேத்யூ தாமஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அடுத்து என்ன படம் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே! அடுத்த வீடியோல இதே மாரி ஒரு நல்ல படமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.